தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய குரல் உயர்ந்து காணப்படுகிறது. செந்தில் பாலாஜி விரட்ட ஆரம்பித்து விட்டார். அதை தொடர்ந்து ஏவா வேலு நாங்களும் வாயை திறந்து பல செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி அவரும் தன் பங்குக்கு ஸ்டாலின் ஆட்சி கவிழப் போகிறது, அடுத்த வாரம் கவிழப் போகிறது, அடுத்த மாதம் கவிழப் போகிறது, நீண்ட நாள் நீடிக்காது, இப்படி அவர் தரப்பும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் விஜய் தரப்பு ஏன் இதை கண்டுகொள்ளாமல் நகர்கிறது? நகராட்சி நிர்வாகத்தை விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சட்டவிரோத பில்டர்கள், அடுக்குமாடி குடியிருப்பு அரசு நிலத்தில் கட்டிய அத்தனை கட்டிட உரிமையாளர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் பல கட்டிட ஒப்பந்தக்காரர்கள், பில்டர்கள், அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சிறைக்கு போவார்கள். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மார்வாடிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேகர் பாபு சிறைக்கு போவார். அட்டையிலே பாலம் கட்டிய ஏவா வேலு சிறைக்கு போவார். நேரு 1049 கோடி ஊழல் நடந்திருக்கிறது உள்ளாட்சித்துறையில், சிறைக்கு போவார். ககன் தீப் சிங் பேடி, சமீர் ரெட்டி, சமீரா மாநகராட்சி கமிஷனர், மதுசூதன ரெட்டி, பிரகாஷ் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், இப்படி 10,000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிற பல நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள், அத்தனை பேரும் பல லட்சம் கோடிகள், 10 பேர் அதிகாரியிடம் இருந்த பணமே 1 லட்சம் கோடி தேரும். இதையெல்லாம் பறிமுதல் செய்தால் 50 ஆண்டு காலம் தாவேக்கா இருக்கும். ஏன் தயங்குகிறீர்கள்? ஏன் மருங்குகிறீர்கள்? இதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய குரல் உயர்கிறது, உங்களுடைய குரலையே காணோம். என்ன நடக்கிறது? அரசுக்குள் இராணுவ ரகசியங்களே வெளியே வருகிறது. பென்டகன் ரகசியங்களே, அமெரிக்கா தரைதளத்துக்கு கீழே 25 மாடி கட்டிடங்களே உலகத்தையே கட்டுப்படுத்துகிற அமெரிக்க இராணுவ ரகசியங்களை, ஜூலியன் அசாஞ்சே ஆஸ்திரேலியாவில் இருந்த அந்த கணினி நுட்ப நிபுணன் உண்மைகளை உலகத்துக்கு சொல்லிவிட்டு போய்விட்டான். அத்தனை அமெரிக்க தூதரகத்துக்கும், உலகத்திலிருந்து அத்தனை அமெரிக்க தூதரகங்களுக்கும் அந்தந்த நாட்டு உளவாளிகள் தகவல் அனுப்பி கொண்டே இருக்கிறான். இப்படி ஆனால் திமுக கடந்த காலம் செய்த ஊழலை தாவேக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை சிறையிலே தள்ள வேண்டும். அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். வாழ்நாள் சிறைப்படுத்த வேண்டும். நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜல்படுத்தப்பட வேண்டும். இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் கடந்த 5ஆம் தேதி, அடுத்த 5 முடிந்து இப்பொழுது அது 15ஐ தாண்டி கொண்டு இருக்கிறது. ஒரு நடவடிக்கையும் காணோம். வெள்ளை அறிக்கை அது வெள்ளையாக வருகிறதா அல்லது ஊதாவாக வருகிறதா, சிகப்பாக வருகிறதா? எந்த அதிகாரிகள் அதை தயார் செய்தார்கள்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகுதான் மக்களுக்கு போய் சேரும். ஊடகங்கள் காத்து நிற்கிறது.
பத்திரிகை நிறுவனங்கள் என்ன வரப்போகிறது வெள்ளை அறிக்கையில் என்று பார்ப்பதற்கு தவித்து கொண்டிருக்கிறது. திமுக மீது நடவடிக்கை வேண்டும். திமுக மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த தாவேக ஆட்சி புனித ஆட்சியா, தூய ஆட்சியா, தீய ஆட்சியா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லது எப்படி அதிமுகவோடு திமுக சமரசம் செய்து கொண்டது மறைமுகமாக, அதிமுக திமுகவோடு சமரசம் செய்து கொண்டது. 2 திருட்டு திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தாவேகாவை தேர்ந்தெடுத்தது உடைய காரணமே ஏன் இன்னும் திமுக மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுக தலைவர்களை ஏன் சிறைபிடிக்கப்படவில்லை, மக்கள் காசை கொள்ளையடித்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்பதுதான். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் நடக்குமா அல்லது தொடருமா அல்லது திமுக செய்த ஊழல்களாய் தொடர்கிறதா? அதே அதிகாரிகள், அதே ஊழல், அதே மணல் மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள், மின்சாரத்துறை கட்டிட கான்ட்ராக்டர்கள், பிடபிள்யூ கான்ட்ராக்டர்கள், ஹைவேஸ் கான்ட்ராக்டர்கள் அத்தனை பேரும் கமிஷனை கொடுத்து மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த தாவேக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ அல்லது அதிகார மட்டத்தையோ இவர்கள் கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த மணலையும் விஷ்ணு ரெட்டியிடம் கொடுப்பதற்கு கோப்புக்கள் தயார் என்ற செய்திகள் வருகிறது. மது கடைகள் அத்தனையும் ஆதவர்ஜுனா மாமனார் நிறுவனத்துக்கு கொடுப்பதற்கு தயார் என்ற செய்தி வருகிறது. கடந்த ஆட்சியில் 5000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இன்னும் அது அவர்களுக்கு கிளியர் செய்யப்படவில்லை. ஆதலால் புதிய அரசு 5000 கோடி ரூபாய்க்கு 10% 500 கோடியை கேட்டு நிறுத்தி வைத்திருக்கிறது பிடபிள்யூ ஹைவேஸில். ஆகையால் இந்த ஊழல் ஆட்சி முடிவுக்கு வரவில்லை, தொடருகிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு வர துவங்கிவிட்டது. ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களெல்லாம் ஆவலாக எதிர்பார்த்த திரைப்படத்தை போல திமுக சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நேரு, வேலு மூர்த்தி இவர்களெல்லாம் பல லட்சம் கோடியை மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள். அதிகாரிகள், நகராட்சி நிர்வாக அதிகாரிகள், அதே போல் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இதில் பல கோடிகளை கமிஷன் வாங்கிய அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை அரசு உளவுத்துறையினர் கண்டறிந்து அவர்களையெல்லாம் சொத்துக்கள் மக்கள் சொத்துக்கள் தான், மக்களுடைய சொத்துக்கள் பறிபோய் விட்டது, இதை நடவடிக்கை எடுப்பாரா விஜய்? இப்படியான எதிர்பார்ப்பு நீண்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மற்ற மாநிலத்தில் லோக் ஆயுக்தா என்ற ஒரு நிறுவனம், லஞ்ச ஒழிப்புத்துறை நிறுவனம் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படவே இல்லை. ஊழல் ஆட்சி செய்பவர்கள் இந்த ஊழலை ஒழிக்கிற லோக் ஆயுக்தாவை ஏன் கொண்டு வரப்படவில்லை? இதுவரை இங்கு இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், கம்யூனிஸ்டுகள், ஊடகவியலாளர்கள் என்றாவது ஒரு நாள் இதை விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்களா? ஊழல்வாதிகளால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சி, சமூக விரோதிகளால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சி, லஞ்ச லாவண்ய கல்வி கொள்ளையர்களால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சி, இவர்களெல்லாம் இந்த ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக இயங்குகிறார்கள். அதன் காரணமாகத்தான்
லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படவே இல்லை. பல வழக்குகளை நீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது, ஊழல் அமைச்சர்கள் மீதும் ஊழல் அதிகாரிகள் மீதும். ஆனால் இவைகளெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு யார் தடுக்கிறார்கள்? இந்த புதிய அரசை. விஜய் அவர்கள் லோக் ஆயுக்தாவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் அடுத்த 5 ஆண்டு ஆட்சி உங்களுக்கு சினிமா தியேட்டரில் எப்படி முன்பதிவு செய்யப்படுகிறது அதே போல ஆட்சி அதிகாரம் முன்பதிவு செய்யப்படும். லோக் ஆயுக்தா கொண்டு வந்து திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுடைய சொத்துக்களை, அதிகாரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்கள் வங்கி கணக்கில், அரசு கஜானாவில் நீங்கள் சேர்த்தால் அதுதான் புரட்சி, அதுதான் மக்கள் எழுச்சி. அதை செய்வீர்களா? அப்படி வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. காரணம், நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஆலோசகர்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களா? அவரோடு கள்ள உறவை வைத்துக்கொள்ள சொன்னார்களா? அவரோடு சமரசம் செய்து கொள்ள சொன்னார்களா? லஞ்ச பணத்தை பங்கு போட சொன்னார்களா? ஊழலை பாதி பாதியாக பிரித்து கொடுத்தார்களா? நீங்கள் சரியான ஆட்சி நடத்துகிறீர்களா அல்லது ஊழல் அதிகாரிகளையும் ஊழல் ஆட்சியாளர்களையும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த நடவடிக்கைகள் அவசியம். அத்தனை பேரும் எதிர்பார்ப்பது. டெல்லியிலிருந்து மத்திய அரசு தமிழக அரசியலை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உன்னிப்பு எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஊழல் செய்த அதிகாரிகளை, அமைச்சர்களை மத்திய அரசு ஊழல் செய்த அதிகாரிகளை வழக்கு போட்டு கைது செய்கிற அந்த நேரத்தை மத்திய அரசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நேரு கைது செய்யப்படுவதற்கு சாத்திய கூறுகள் உள்ளது. வேலு இவர்களுடைய தொடர்புகள் மூலம் பாஜகவுக்கே கட்டிங், பாஜகவையே ஊழலாக்கி தப்பித்து கொண்டவர்கள் தான் இவர்கள். இவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை இந்த ஜனநாயக அமைப்புகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த திமுக எதிர்ப்பு இதுதான் தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் செய்ய தவறினால் அதிமுக ஊழல், திமுக ஊழல், அந்த ஊழலை காப்பாற்றுகிற ஊழல் தாவேகா, இப்படி ஒரு சூழலை உருவாக்கி விடாதீர்கள். இந்த மக்கள் ஊழலுக்கு எதிராகத்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்தவர்களுடைய மனநிலையை, அப்படி வாக்களித்தவர்களுடைய கோபத்தை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் என்பதே ஊழலுக்கு ஒரு மாற்றம்தான், ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான். அதிமுக ஊழல், திமுக ஊழல், 2 ஊழல்களையும் ஒழிப்பதற்காகத்தான் ஒரு ஆட்சி மாற்றம். அதை செய்ய தவறினால் அந்த தீராத பழி, 3வது ஊழல் என்ற முத்திரை உங்கள் மீது குத்தப்படுவதற்கு முன்பு விழித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த நண்பர்களே, தமிழ் தேசிய அரசியல் அடையாளம் தெரியாமல் தடுமாறி நிற்கிறது. திராவிட அரசியல் முடிந்து போய்விட்டது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறவர்கள், விரும்புகிறவர்கள், தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு பொதுக்கூட்டமாகவோ, அரங்கு கூட்டமாகவோ, கருத்தரங்கமாகவோ நடத்துவதற்கு நான்
உங்களுக்கு என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.